கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியை அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் அதன் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் சற்று நேரம் தியானிக்கலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிழைத்திரு என்கிற தலைப்பின் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். எருசலேம் நகரத்தை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வார்த்தையினால் சொல்லப்பட்ட காரியம். அன்றைக்கு எருசலேம் நகரம் எப்படி இருந்தது, அது கர்த்தருடைய பார்வை, அந்த நகரத்தின் மேல் கர்த்தருடைய பார்வை படுவதற்கு முன்பதாக அது எந்த நிலைமையில் இருந்தது, அது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு அல்லது பிழைத்திரு, அதை கண்டு அதை கடந்து போகிற போது பிழைத்திரு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில் உண்டான ஆசீர்வாதங்கள், எருசலேமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளதும் சத்தியமாய் இருக்கிறது. அது வெறுமனே திரும்புகிறது அல்ல. அந்த எருசலேம் நகரத்தை கடந்து போகிற போது எல்லாராலும் ஒதுக்கப்பட்டதாகும், யாரும் கவனிப்பார் அற்றதாகவும், தொப்புள் கொடி அறுக்கப்படாததாயும், இன்னும் இரத்தத்திலும் கிடந்த அருவருக்கத்தக்க நிலைமையில் இருந்த ஒரு நகரத்தை கர்த்தர் பார்த்து பிழைத்திரு என்று சொன்னபோது அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கு எருசலேம் உலகத்திலேயே பெரிய ஒரு பட்டணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நகரம் என்று சொல்லி கூட அதை சொல்லப்படுகிறது. அதனுடைய உயர்வு மகா மேன்மையாக இருக்கிறது, அதனுடைய செழிப்பும் சிறந்ததாக இருக்கிறது. இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் ஆண்டவர் அதை பார்த்து பிழைத்திரு என்று சொன்ன ஒரே வார்த்தையினால் உண்டானது. இதைத்தான் கிருபை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிருபை என்பதற்கு பொருத்தமான ஒரு வார்த்தை பிழைத்திரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய கிருபையை பற்றி அநேகருக்கு தெரியவில்லை. கிருபை என்றால் என்ன என்பதை அநேகர் நினைக்கிறார்கள். கிருபை என்பது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற சிலாக்கியம், தேவன் செய்கிற ஒரு செயல். மனிதனுக்கு தேவனுடைய இரக்கத்தினால கிடைக்கிற ஆசீர்வாதத்தை தான் கிருபை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எருசலேம் நகரத்தை குறித்தாகிலும் சரி, மற்றபடி ஆபிரகாமை குறித்தும் இதைத்தான் சொல்லப்படுகிறது. நீங்கள் உபாகமம் 26வது அதிகாரத்தை முழுமையாக வாசித்து பார்த்தால் அதில் ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய தாசனாகிய மோசே அந்த ஜனங்களுக்கு என்ன விதமாக கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நிற்க வேண்டும், காணிக்கைகளோடு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கும் போது, இந்த தேசத்தில் உன்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கும் போது, அவருடைய சமூகத்தில் நீ வந்து நிற்கும்போது என்ன விதமான காரியங்களை அவருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய தாசனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தை அந்த உபாகமம் 26வது அதிகாரத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது ஒரு முக்கியமான ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. 26:5 என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானா இருந்தான்.
கர்த்தருடைய சமூகத்தில் நின்று சொல்லும்போது இப்படி சொல்லுங்கள் என்று சொல்லி மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விண்ணப்பம் பண்ணும்போது இப்படி பண்ணுங்கள், உங்கள் தகப்பன் அழிவுக்கு ஏதுவான சீரியா தேசத்தானா இருந்தான், அங்கே இருந்து இதைத்தான் யோசுவாவும் சொல்லுகிறார். 24வது அதிகாரத்தில் யோசுவா சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அந்த அவருடைய தகப்பனாகிய ஆபிரகாம் தேராகோடு அந்நிய தேவர்களை வழிபட்டு கொண்டிருந்த அந்த காலத்தில் கர்த்தராவ ஆபிரகாமுக்கு தரிசனம் கொடுத்து அழைத்து கொண்டு வந்து இந்த தேசத்தில் பலுகி இருக்கும்படியாக கிருபை பாராட்டினார் என்று சொல்லி அந்த காரியத்தை சொல்லும்படியாக சொல்லப்படுகிறது. அந்த கிருபை தேவனுடைய இரக்கத்தினால் மனிதனுக்கு கிடைக்கிற ஒரு சிலாக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆபிரகாமை குறித்தும் அப்படித்தான் சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது தாவீதை குறித்தும் இப்படி தான் சொல்லப்படுகிறது. கிருபை, தாவீதுக்கு கிடைத்த கிருபையில் மேலான கிருபை என்னவென்று சொன்னால் 2 சாமுவேல் 12:13 தாவீது பாவத்தில் விழுந்து பத்சேபாளின் நிமித்தமாக கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்த போது நாத்தானுவேல் அந்த பாவத்தை உணர்த்தின போது உடனடியாக தாவீது தன்னை தாழ்த்தி நான் பாவம் செய்தேன் என்று சொன்னபோது நாத்தானுவேல் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார். இப்போ தாவீது செய்த பாவம் கொடுமையான பாவம். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனாலும் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாத்தான்வேல் சொல்லும்போது நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க இதுதான் கிருபை. கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீதுக்கு கிடைத்த மேலான கிருபை. இப்படி ஒரு கிருபை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வேற யாருக்கும் கிடைத்ததாக சொல்லப்படவில்லை. தாவீதுக்கு கொடுத்த அதே கிருபையை புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய நமக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டது விலையேறப்பட்ட சிலாக்கியம். இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தாவீதை குறித்து சொல்லப்பட்டுள்ள காரியமும் இதே காரியம்தான். என்னவென்று சொன்னால், தாவீது மனுஷர்களால் ஒதுக்கப்பட்டு அவன் அவமானப்படுத்தப்பட்டு நிந்தனைக்குள்ளாகி தன்னுடைய சொந்த தகப்பனாலேயே புறக்கணிக்கப்பட்டு தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே வெறுக்கப்பட்டவனாகவும் தனிமையாக விடப்பட்டவனாகவும் இருந்திருக்கிறான் என்பதை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சில வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இதை குறித்து வேத அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் 2 சாமுவேல் 1:18 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது யாசேரின் புஸ்தகம் என்று சொல்லி ஒரு புஸ்தகத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த யாசேரின் புஸ்தகத்தில் தாவீதின் பிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தாவீதின் பிறப்பின் அடிப்படையில் அந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள காரியம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய தகப்பன் விருப்பத்துக்கு மாறாக பிறந்தவன் தாவீது என்று சொல்லப்படுகிறது. பிறப்பின் அடிப்படையிலேயே நிந்தையை சுமந்தவனாக பிறந்தான் என்று சொல்லப்படுகிறது. இதை குறித்து சங்கீதம் 69வது சங்கீதத்தில் 8வது அந்த சங்கீதம் முழுவதை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஒரு சில வசனங்கள் அதன் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. தாவீதின் சங்கீதமாக இருக்கிறது. 7வது வசனம் சொல்கிறது, உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லச்சை என் முகத்தை மூடியது, என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்று சொல்கிறார். இன்னும் 21வது வசனம், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று சொல்லப்படும். இப்படிப்பட்ட கடுமையான தண்டனைகளினால தாவீது சிறு வயதிலேயே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் என்பதை இந்த யாசேரின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டுகிறது. சங்கீதங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படி தனித்தவனாகவும் இன்னும் சொந்த அதாவது உடன்பிறந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டவனாகவும் விடப்பட்டிருந்த அந்த தாவீதுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்தது. அந்த தாவீதுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி தாவீது சாமர்த்தியத்தினால் அல்ல, கிருபையினால் தேவனால் உயர்த்தப்பட்ட மனுஷன். வேத புஸ்தகம் முழுவதுமாக கிருபையைத்தான் சொல்லுகிறது.
எந்த மனிதனுக்கு கிருபை கிடைத்ததோ அந்த மனிதனுடைய சாட்சியை தான் வேதம் நமக்கு கொடுக்கிறது. எந்த மனிதன் தன்னுடைய சாமர்த்தியம் என்று சொல்லி நினைத்தார்களோ அவருடைய உயர்வு, அவருடைய அந்தஸ்து, அவருடைய பெருமை எல்லாம், அவருடைய இன்னும் புகழ்ச்சி எல்லாம் தங்களுடைய சாமர்த்தியத்தினால் என்று சொல்லி நினைத்தார்களோ அவர்களுக்கு தேவன் இது சாமர்த்தியத்தினால் உண்டானதல்ல, தேவனுடைய சித்தம், தேவனுடைய கிருபை என்பதை உணர்த்தி இருக்கிற காரியங்களையும் அந்த உணர்த்தப்பட்ட மனிதருடைய சரித்திரத்தையும் தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரை குறித்து பாருங்கள். ஒரு வல்லமையான ஒரு ராஜாவாக திகழ்ந்தார். பாபிலோன் தேசத்தில் பராக்கிரமசாலியாக இருந்த ஒரு ராஜா. யூதேயாவில் வந்து ஜனங்களை எல்லாவரையும் அடிமைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்ற ஒரு ராஜா. அந்த ராஜாவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது அந்த ராஜாவுக்கு கர்த்தர் சோதனையின் மூலமாக கர்த்தரே தேவன் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு ஒரு சொப்பனம் உண்டாகிறது. அந்த சொப்பனத்தின் அடிப்படையில் அவன் கலங்கி தானியேலை அழைத்து சொப்பனத்தை சொன்னபோது அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை உணர்ந்த தானியேல் மிகவும் தனக்குள் கலங்கினான் என்று சொல்லப்படுகிறது. அந்த சொப்பனம் அது ராஜாவாகிய நேபுகாத்தை நேச்சரை குறித்தது என்று சொல்லப்பட்டு சொப்பனத்தின் விளக்கத்தை கொடுத்து, அது மாத்திரமில்லாமல் தேவன் வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் அறிந்து கொள்ளும் வரைக்கும் அவன் மனுஷரிலிருந்து தள்ளப்படுவான், மிருகத்தை போல புல்லை தின்பான், அவனுடைய தலைமயிரெல்லாம் பறவைகளின் சிறகுகளைப் போல ஒட்டி கொள்ளும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு காலம், 7 காலங்கள் கடந்து செல்லும் என்று அவனுக்கு சொப்பனத்தின் மூலமாக காண்பிக்கப்பட்டது. அந்த காரியம் அவனுக்கு நடந்தது எப்பொழுது என்று சொன்னால், தானியேல் 4ஆம் அதிகாரம் அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 29வது வசனத்திலிருந்து, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவி கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருடைய வாயில் இருந்த போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, ராஜாவே, நேபுகாத் நேச்சாரே, நீர் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டு போனீர் என்கிற சத்தம். உன்னதமானவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் கடந்து செல்லும் என்று சொல்லப்பட்டது. அந்த அப்படியே தள்ளப்பட்டு போனான். 7 காலங்கள் கடந்து போன பின்பு அவனுக்கு புத்தி வந்தது. அப்பொழுது அவன் உணர்ந்து கொண்டான், தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொண்டான். மனிதனுடைய சாமர்த்தியம் என்று எதுவுமே இல்லை, எல்லாம் தேவனுடைய கிருபை என்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் அறிந்து கொண்டதை இந்த புஸ்தகத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னும் யோபுவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போதும் அங்கே இதைத்தான் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், யோபுவினுடைய யோபு ஆண்டவராகிய தேவனால சாட்சி பெற்ற ஒரு மனிதன், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகிறவனும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி சாட்சி பெற்ற ஒரு மனிதன் சோதனைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கப்படுகிறான். ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அவன் தன்னுடைய உத்தமத்தை நிலைநிறுத்தினான். தன்னுடைய சகோதரர்களோடு பேசும்போது உத்தமன் நீதிமான் என்கிற ஒரு இடத்துல உறுதியாக இருந்து பேசி கொண்டிருந்தான். ஆனால் கடைசியில் பாருங்க, கர்த்தரே யோபோடு பேசும்படியாக வந்தபோது யோபுவின் புஸ்தகத்தில் அந்த 40வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுகிறது, நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என்மேல் குற்றம் சுமத்துவாயோ என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் அவனிடத்தில் கேட்டு, கர்த்தரை குற்றப்படுத்துகிறவன் இதற்கு பதில் சொல்வானாக என்று சொன்னபோது யோபு 40:4 சொல்லுகிறது, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறுஉத்தரவு சொல்லுவேன்,
என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி யோபு சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை தான். என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான். கர்த்தருடைய கிருபையை மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தருடைய கிருபையை மேன்மை பாராட்டி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை வெறுமையாக்கி தாழ்த்துவோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட எருசலேம் நகரத்தை குறித்து சொல்லப்பட்டுள்ள காரியத்தில், அந்த நகரத்தில் அது அழகும் செழிப்புள்ளதமாக மாறின போது அது வேசித்தனம் பண்ணுவதற்கு இடம் கொடுத்தது, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தது, கர்த்தருக்கு அருவருப்பாக மாறினது என்று சொல்லப்படும். இன்றைக்கும் அநேகர் கிருபையை உணராமல் தங்களுடைய சிறு வயதில் நடந்த காரியங்களை எல்லாவற்றையும் மறந்து, அநேகர் தங்களுடைய சாமர்த்தியம், தங்களுடைய நீதி, தங்களுடைய நியாயம், தங்களுடைய நேர்மை, தங்களுடைய உண்மை என்கிற இடத்துல இருந்து பெருமை கொள்ளுகிறவர்களாக, பெருமையான வார்த்தைகளை பேசுகிறவர்களாக காண்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய கிருபையை அலட்சியப்படுத்துகிறார்கள். நாம் கிருபையை மறந்து போகவே கூடாது. பழைய ஏற்பாடு, நான் கிருபையை பற்றி உங்களுக்கு சொன்னேன். கர்த்தர் இறங்கி மனிதனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், சிலாக்கியம், கர்த்தரால் உண்டாகிற காரியம். இதைத்தான் ரோமர் எழுதின நிருபத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. 6:23 இவ்வாறாக சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கிருபை வரம் கர்த்தராகிய தேவனுடைய கிருபை வரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது. அது நித்திய ஜீவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இலவசமாக ஈவாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சிலாக்கியம். பிழைத்திரு. ஆண்டவர் நம்மை பார்த்து, நம்முடைய பரிதாபமான நிலைமையை பார்த்து, நம்முடைய கண்ணீரை பார்த்து பிழைத்திரு என்று சொல்கிற, வாழ்ந்திரு, வாழ்ந்திரு என்று சொல்கிற அந்த வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையே மனிதனை உருவாக்கும். அவர் செய்ய வேண்டும் என்பதல்ல, அவர் சொன்னாலே போதும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு பரிதபிக்கிறவர்களை கண்டு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, பிழைத்து போ, பிழைத்திரு, வாழ்ந்திரு, சுகமாயிரு. அவருடைய வார்த்தை மனிதனை செழிப்புள்ளதாக மாற்றுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இதை அநேகர் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். தாவீதும் இப்படிப்பட்ட காரியத்தில் துணிகரம் கொண்டான். ஆனாலும் கர்த்தர் கிருபையாக அவனுக்கு மன்னித்தார். ஏனென்று சொன்னால் தாவீதுக்கு அருளிய நித்தியமான கிருபை என்று சொல்லப்படுகிறது. அந்த கிருபையை தான் இன்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற ஜனங்களுக்கு, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய அன்பு, அவருடைய கிருபை வரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். இது மனிதனுடைய கிரியையினால் உண்டானதல்ல, அவருடைய கிருபையினால் உண்டானது. இது தேவனுடைய ஈவு. தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். பின்வாங்கி போகாதுங்க. கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவர், தம்மை நம்புகிறவர்களை அவர் கைவிடுகிறவர் அல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காலைதோறும் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது புதிய புதிய கிருபைகளால் அவர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். கிருபையை மேன்மை பாராட்டுங்க. சுயத்தை சாம்பலாக்குங்க. மனிதனுடைய மனதுடைய எண்ணங்களை நீங்க எண்ணத்தினால பெருமை கொள்ளாதுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு சகாயராயிருக்கிறார், உதவி செய்கிறவராயிருக்கிறார், துணையாயிருக்கிறார், அனுசாரியாயிருக்கிறார். நம்முடைய கரத்தை அவர் பிடித்திருக்கிறார். ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய நிலைமைகளை அறிந்தவர், நம்மை குறித்து பரிதபிக்கிற ஒரு தேவன் அவர். அவருடைய பரிதபிப்பு மிகவும் பெரிது. அவருடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாக மாற்றும். நம்புங்க கர்த்தரை, உறுதியாக அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளுங்க. வேதம் இதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. கிருபை பெற்ற மரியாளே வாழ்க. மரியாளுக்கு கிடைத்த கிருபை
இன்றைக்கு உலகளவில் போற்றப்படுகிற கன்னி மரியாள், ஆனால் அவளுக்கு கிடைத்த கிருபை பெற்ற மரியாள் என்று தான் சொல்லப்படுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் மரியாள் கிருபை பெற்ற அந்த காலத்தில் எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டாள் என்பது வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தனக்கு நியமிக்கப்பட்ட புருஷனாலே கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டு போன ஒரு நிலைமை. ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு, கர்த்தராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் வரை பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுதலை அடையும் வரைக்கும் அந்த மரியாள் நெருக்கப்பட்டாள். அந்த காரியங்களெல்லாம் இருதயத்திலே வைத்திருந்தாள். ஆனாலும் சூழ்நிலை எதிராக இருந்தது. அவள் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. ஆனால் என்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தாரோ அதிலிருந்து மரியாளுக்கு புகழ்ச்சி உண்டானது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிருபை பெற்றிருக்கலாம். ஒரு நெருக்கத்துக்குள்ளாக இருக்கலாம், சூழ்நிலை நமக்கு எதிராக இருக்கலாம், ஒருவேளை மனிதர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது இவ்வாறாக சொல்லுகிறார். சங்கீதம் 69 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதில் சொல்லப்படுகிறது, எனக்கு யாராவது ஒத்தாசை செய்வார்கள் என்று பார்த்து ஒரு மனிதரும் எனக்கு உதவியாக வரவில்லை, யாருமே எனக்கு ஒத்தாசை செய்யவில்லை, உதவிக்கு வரவில்லை, எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நாம் இருக்கலாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. ஆனாலும் நம்பிக்கையில் உறுதியாக தரித்திருங்க. கர்த்தரை நம்புகிறவர் வெட்கப்பட்டு போனதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர்வு நிச்சயம். அவர் உன் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலங்களில் உன்னை நடக்க செய்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்க. அவருடைய கிருபை பெரியது. மேன்மை பாராட்டுங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நம்மை வெறுமையாக்குங்க. நான் ஒன்றுமில்லையப்பா என்று சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இறுதிய விருப்பத்தை நிறைவாக்குவார். அவருடைய கை குறுகியிருக்கவில்லை, அவரால் கூடாததென்று எதுவுமே இல்லை. கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக.